விஜய் வந்து எம்ஜிஆர் வச்சு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஜெயலலிதா வச்சு பிச்சை எடுப்பாரு. இந்த இதுல அதிமுக ஓட்ட செங்கோட்டையும் எம்ஜிஆர்னு சொல்லி உடைப்பாரு. நான் உண்மைதானே சொல்றேன். கருப்பு எம்ஜிஆர்னு எம்ஜிஆரை சொல்லி விஜயகாந்த் எம்ஜிஆர் உங்களுக்கு முன்னாடியே விஜயகாந்த் சொல்லி ஜெயலலிதாவுக்கு கூட்டணி கட்சிகளையே பலவீனப்படுத்தி இருக்கிறாரு. மதிமுக விசிக பலவீனப்படுத்தி இருக்காரு. நான் ஆதாரத்தோட சொல்றேன். இது உளுந்தூர்பேட்டை, தென் முகையூர், ஸ்ரீபெரும்புதூர் போன்ற தொகுதிகளில் 20 விழுக்காடுக்கு மேல விஜயகாந்துக்கு எம்ஜிஆர் ரசிகர்கள் ஓட்டு போட்டு ஏறிட்டு அங்க விசிகா நின்ன தொகுதிகள். அதே மாதிரி இவர் மதிமுக நின்ன தொகுதிகள்லையும் உயரிட்டு, அதே மாதிரி எம்ஜிஆர் சொல்லி பிச்சை எடுக்கக்கூடிய விஜய்க்கு அதிமுக ரெட்டையில நிற்காத தொகுதிகளில் கணிசமா ஓட்டு வரும். நான் வரலன்னு சொல்லலையே. செங்கோட்டையனை முன்னிறுத்தி அந்த ஓட்டு மிக கணிசமா வரும். அதுல எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. கண்டிப்பா பாஜக நிற்கக்கூடிய தொகுதிகளில் அதிமுக எம்ஜிஆர் பக்தர்கள் ஓட்டு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நல்லுறவு இல்லாததுனால பாராளுமன்ற தேர்தலில் பிரிஞ்சு ஒரு கூட்டணி வைக்கிற ஒரு சூழ்நிலையில அது கெமிஸ்ட்ரி சிக்கலாகும் போது இவர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் முன்னிறுத்தி செங்கோட்டையன் போன்றவர்களை வச்சு களமாடும் போது எம்ஜிஆர் ஜெயலலிதா பக்தர்கள் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதனாலதான் தேமுதிகவே யோசிக்கிறாங்க. எடப்பாடி கூட போனோம்னா 2 தடவை நம்ம தோத்து போச்சு, மீண்டும் எடப்பாடி கூட போனோம்னா விஜய் அந்த கேண்டிடேட்டை போட்டு அந்த வாக்கை பிரிப்பாருங்கிறத தேமுதிகவே புரிஞ்சுக்கிட்டு அதிமுக கூட்டணி 3வது முறையும் சீரவாய் போகும்னு தேமுதிக தரப்பிலே திங்க் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ வந்திருக்குது. ஸோ நான் அந்த இடத்துக்குள்ள விஜய் பலம் நிரூபிக்காதவர் தான் சொல்றேனே தவிர நிரூபிக்க முடியாதவர்னு சொல்லலை. அவர் என்ன பலம் நிரூபிக்க போறாருங்கிறது 2026 எலெக்ஷன் முடிஞ்சதும் தேர்தல் ஆணையம் சொல்லும். அதுவரை அவர் என்ன பிம்பப்படுத்திக்கிறதும், நான் அவரை வந்து ஜெயலலிதா அவங்களை வெத்து வேட்டு செல்லாத நோட்டு நிரூபிச்சுட்டாங்கன்னு சொல்றதும், இவர் தலைவா படத்துக்காக கோயம்புத்தூர்ல போய் மோடியை பார்த்தாரு. மோடியை பார்த்ததும் ஜெயலலிதா 6 விழுக்காடு வாக்கு உயர்ந்தாங்க. 39க்கு 37 ஜெயித்தாங்க. உண்மைதானே நான் சொல்றது? ஜோசப் விஜய் உண்மையிலே ஒரு துருவ கிறிஸ்டின் ஜானாரிசாமி பைபிளை மட்டும் சத்தியம் பண்ணு, நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு? பொய்ன்னு சொல்லிருவியா உன்னால? பொய் கிடையாது, உண்மை நான் சொல்றது. ஸோ நாம வந்து விஜயை பற்றி சொல்றது தரவின் அடிப்படையில் தான் சொல்றோம். விக்கிரவாண்டியில போலரைசேஷன் வரும்னு சொன்னோம். நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா வேடிக்கை பார்த்தீங்க. உங்களுக்கு 20 விழுக்காடு ஓட்டு இருக்குன்னு சொன்னீங்க. என்ன ஆச்சு? நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு. நோட்டா ஜெயிக்கும் முன்னே பிரச்சாரம் பண்ணீங்க. நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு. போலிங் கூடி போச்சு. திமுகவுக்கு போலிங் கூடி போச்சு. அப்ப நீங்க கோயபல்ஸ் மாதிரி திரும்ப திரும்ப அதை சொல்லுவீங்க. நான் வந்து உண்மையின் துணை கொண்டு நீங்க ஊதி பறக்கக்கூடிய பலூன்ல ஊசியை போட்டுட்டு இருக்கிறேன். இப்ப என்னமா கருத்து கணிப்பீங்க? அது நீங்க அவர் கண்டெஸ்ட் பண்ணாத எலெக்ஷன்ல அவருக்கு எதுவும் ஓட் ஷேர் தனியா வரல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றீங்க. பட் அவர் கண்டெஸ்ட் பண்ணும்போது பெரிய இம்பாக்ட் இருக்கும்ல. இப்போ வந்து எம்ஜிஆர் அண்டு அண்ணாவோட லெகசியை வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்றாரு. ஸோ ஒரு பெரிய ஓட் ஷேர் எடுக்க முடியும் தானே? இதே லெகசியை தான் விஜயகாந்தும் கேப்சர் பண்ணாரு. அவரு தெளிவான அவர் பெரிய இம்பாக்ட் கொடுத்தாருல, அது மாதிரி இவரும் கொடுப்பாரு தானே? அது 2026 எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட்ல தான் தெரியும். நான் இல்லைன்னு சொல்லலாம். நான் விஜயகாந்த் 234 போட்டாரு. ஜாதி கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரு. ஜாதி கட்சியோட கூட்டணி சொன்ன விஜயகாந்த் கூட தில்லு உங்களுக்கு இருக்கா? அப்ப கூட்டணிக்கு ஆள் சேர்த்து அனாதையா தான் இருக்கிறீங்க. 214 கேண்டிடேட் கிடையாது உங்களுக்கு. 39 கேண்டிடேட் இல்லாதனாலதான் மக்களவை தேர்தலில் நீங்க லெட்டர் பேடா இருந்தீங்க, கட்சி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு. அடுத்தபடியா இப்ப 214 கேண்டிடேட் உங்களுக்கு இல்லாதனால தான் எம்ஜிஆர் பேரை வச்சு போட்டி அதிமுக நடத்தி சைத துரைசாமி வரமாட்டாரா, கேசி பழனிசாமி வரமாட்டாரா, செங்கோட்டையன் வந்துட்டாரு, இன்னும் கொஞ்சம் பேர் செங்கோட்டையன் இழுத்து கொண்டு வரமாட்டாரு முயற்சி பண்றீங்க. அந்த விஷயம் தான் சொன்னாரு. இன்னும் பலர் வரப்போறாங்க, அவங்களுக்கு கட்சியில உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாரு. நிறைய பேர் ஜாயின் பண்றதுக்கு ட்ரை பண்றதாவும் செய்திகள் வருது. அப்ப இது வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு பாதியா ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட் இமேஜை கொடுத்துரும்ல. கண்டிப்பா போட்டி அதிமுக தான் இது. போட்டி அதிமுக தான் இது. ஸோ போட்டி அதிமுகன்னு இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக கூட்டணி கட்சிகள்லாம் காலி. எம்ஜிஆர் பேரை சொல்லி ஜெயலலிதா பேரை சொல்லி அந்த ஓட்டு விஜய் தலைமைக்கு தான் போகும். ஸோ எடப்பாடியை நம்பி கூட்டணி கட்சிகள் போறதே சிக்கல் தான். அந்த இடத்துல பாஜக ஏமாளி ஆகுதா? எடப்பாடியை நம்பி போய் ஏமாளி ஆகுதா? ஏமாளி ஆகுறாங்களா இல்லையாங்கிறது 26க்கான களம் அமையும் போதுதான் தெரியும். மோடிக்கு பல வியூகங்கள் இருக்குது. அது என்ன வருது, எப்படி அது மெட்டீரியலைஸ் ஆகுதுங்கிறத பார்க்கும்போது தான் தெரியும். இப்போ நாம மோடி கிட்ட சொல்றது எடப்பாடியை வச்சு சீட்டு ஜெயிக்காது. அந்த எம்ஜிஆர் தொண்டர்கள் வாக்காளர்கள் ஓட்டு வந்து பிஜேபி இருக்கிற தொகுதியில் விஜய் தலைமைக்கு தான் போகும். நம்மளும் தமிழிசை அம்மையார் விஜய்க்கு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துட்டாங்க. நயினார் நாகேந்திரன் பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துட்டாங்க. ஆரம்பத்தில் அண்ணாமலை கூட முக்கியத்துவத்தை கொடுத்துட்டாங்க. அது எடப்பாடியும் பெரிய கட்சி வருதுன்னு விஜய்க்கு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்ல, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு விஜய்க்கு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டாப்புல. ஸோ அந்த முக்கியத்துவத்தை விஜய் பெற்றதுனால
அவரும் செங்கோட்டையனை தூக்கிக்கிட்டு எம்ஜிஆர்னு வர்றதுனால அந்த அதிமுக கூட்டணி கட்சிகள் வந்து எதுவும் ஜெயிக்க முடியாது. அந்த தொகுதிகளில் அதிமுக எம்ஜிஆர் புகழை காக்கிறதுக்கு, அந்த தமிழ்நாட்டின் பொது சொத்துன்னு விஜய் சொல்லக்கூடிய எம்ஜிஆரின் புகழை காக்கிறதுக்கு ரெட்டையில நிற்காத தொகுதிகளில் விஜய்க்கு அந்த வாக்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே எடப்பாடியை நம்பி வெற்றி வாய்ப்பு இல்லை. எனவே பாஜக வந்து ஓட் ஷேரை காப்பாற்றணும். 29 தான் மோடிக்கு முக்கியம். அப்ப 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கணும். ஜெயிக்காத இடத்துல போய் குறைஞ்ச சீட்டு வாங்கி என்ன பிரயோஜனங்கிற கருத்தை தான் மோடிக்கு நாங்கள் இன்னைக்கு எங்க டீம் வந்து மோடிக்கு சொல்லியிருக்கோம். மோடி இதை உணர்வாரு. எடப்பாடி கிட்ட அதை தெளிவா பேசுவார். பாஜக கூட்டணிக்கு சாதகமா இல்ல அப்படிங்கிறது மோடி வரைக்குமே தெரியுமா? பாஜக கூட்டணிக்கு சாதகமா இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தானங்க தெரியும். இல்ல அவங்க வெற்றி பெற்றுவோம் அப்படிங்கிற ஒரு பேர் தோத்து போனாங்க சொல்லுவாரு. 0% விஜயே பேசும்போது 11.4 எடுத்த 18 என்டிஏ எடுத்து ஒரு அணி அமைச்ச பாஜக ஏங்க பேசக்கூடாது? என்னன்னே தெரியாத ஒருத்தர் பேசும்போது 18 எடுத்தவர் ஏங்க பேசக்கூடாது? அது தாராளமா கிளைம் பண்ணலாம். அப்ப வெளியே அதை பேசினாலும் அவங்களோட உள்ள அவங்க இன்னர் சர்க்கிள்ல பேசுறதுங்கிறது அதிக சீட்டு வாங்கணும் அப்படிங்கிறது. அதிக சீட்டு வாங்கணுங்கிறது தான் சுதாகர் ரெட்டி அப்சர்வர் இருக்கிறாரு, எல்லாருமே இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் நைனா நாகேந்திரன் இருந்து அந்த வார்த்தை வரவே மாட்டேங்குது. எங்களுக்கு அதிக தொகுதி வாங்குவோங்கிறத அவர் சொல்லவே மாட்டேங்கிறாரு. எங்க பலம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் அவர் கூட்டணி உடைஞ்சிடக்கூடாதுன்னு பாக்குறாரு. இப்போ மோடி வந்து என்ன பாக்குறாருன்னா, எங்க 2021 இந்த விஷயங்கள் எல்லாம் நாம சொன்னதுக்கு மோடி தரப்புல எடுபட்டுதா இல்லையா? இப்பவும் மோடியோட அந்த ஹேண்டு தான் ஃபைனலா வரும். இப்போ பாஜக தலைவர்கள் கூட்டம் இப்போ தனியா நடந்துச்சு. அதுல முக்கியமா டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயம் என்ன? யார் யாருக்கு எந்த தொகுதிங்கிறதும், தங்கள் எதிரிகளுக்கு தொகுதியே வந்துடக்கூடாதுங்கிறதும், எப்படி அதை காலி பண்ணலாங்கிறதும் ஒவ்வொருத்தரும் அவங்க திட்டத்தை செயல்படுத்துறாங்க. அதை நான் வெளிப்படையா சொல்ல விரும்பல. எல்லாருமே எனக்கு வேண்டியவங்கனால அதுக்குள்ள வெளிப்படையா சொல்ல விரும்பல. அரசியல் அப்படிதான் இருக்கும். எதிரியை காலி பண்றதுதான் எல்லா கட்சிக்குள்ளே இருக்கும். அது தலைவர்களுக்குள்ள ஒரு ஒருமித்த முடிவு இருக்குதா? இப்போ நிறைய பேர் வந்து எடப்பாடி என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும் அப்படிங்கிற மோட்ல இருக்க மாதிரி இருக்கு. இப்போ அண்ணாமலை வந்து இல்லை நம்ம பாஜகக்குன்னு ஒரு ஸ்டாண்டை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்தது. சகோதரர் நயனார் கூட வெற்றி பெறக்கூடிய தொகுதியின் கூட வார்த்தையை கூட சொன்னார். அதற்கு பிறகு அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பாஜக எடுக்கிறாங்க, இந்துத்துவா இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க. ஜோசப் விஜய் எல்லாம் வந்து ஜான்குமாருக்கு லாகா இல்லைன்னு வருத்தப்படும் போது அண்ணாமலை அந்த இடத்துக்குள்ள வந்து இந்துத்துவா இஷ்யூவை கையில் எடுக்கிறாப்புல. இந்துத்துவ விஷயம் கையில் எடுத்து புதுச்சேரியில் பேட்டியை கொடுக்குறாப்புல. அதுக்கான ப்ரெஸ் மீட்டே தமிழ்நாட்டுக்குள்ள அண்ணாமலை தான் நடத்துறாரு. பாவம் தமிழிசை அம்மையார்லாம் வேடிக்கை தான் பார்க்குறாங்க, முன்னாள் தலைவர். அப்போ கெப்பாசிட்டியோட அதை ஆர்டிகுலேட் பண்ணி மக்கள் மத்தியிலையும் மக்கள் அபிமானமும் மக்கள் ஒரு ஹீரோவாக பார்க்கக்கூடிய அண்ணாமலை தான் அதை முடிவுங்கிறது டெல்லி தலைமை முடிவெடுத்து அண்ணாமலை அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ணாமலை அதில் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா பலத்துக்குரிய சீட்டு வாங்குறதுக்கு தான் அண்ணாமலையை வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் 5 விழுக்காடுக்குள்ள சீட்டை கேட்டார். 2 விழுக்காடு தான் தர முடியும்னு எடப்பாடி பழனிசாமி சேலத்துக்கு கிளம்பி போயிட்டார். அது பிரேக் ஆச்சு. மக்களவை தேர்தலில் 12 சீட்டு கேட்டார் அண்ணாமலை, 6 தான் தர முடியும்னு அது பிரேக் ஆகி போச்சு. இப்போ பலத்துக்குரிய சீட்டு 20:11.4ன்னு அண்ணாமலை நிற்கிறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள சீட் ஷேரிங் பாஜகவுக்குள்ள கூட்டணியா ஒன்னா இருந்தாலும் ஒரு பிரச்சனை தான். நயினார் கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுன்னு இருக்கிறாரு. நயினார கூட்டணிக்காக போட்ட தலைவர். அண்ணாமலை 2 முறை கூட்டணி உடைச்சிட்டாருங்கனால நயினார கூட்டணிக்காக போட்டிருக்காங்க. அவர் ரோல்ல தெளிவா இருக்கிறாரு. ஸோ நயினாரை குறை சொல்றதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. தலைமை நயினார்ட்ட அதுதான் எதிர்பார்க்காங்க. ஒருவேளை இப்போ எடப்பாடி அதிக சீட் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாலும் இப்போ பிஎம்கே வந்து பிஜேபியோட கம்மியா சீட் வாங்குறதுக்கு ஒத்துக்கிடுவாங்களா? அவங்க வந்து தன்னை வந்து பிஜேபியோட பெரிய பார்ட்டியா கிளைம் பண்ணிக்கிறாங்க. அதுவும் சிக்கல் தான், நான் மறுக்க வரலையே. பிஎம்கே 7+1 வாங்கும்போது பாஜக 5 தான் வாங்கினாங்க. பிஎம்கே 23 வாங்கும்போது பாஜக 20 தான் வாங்கினாங்க. ஆனால் பிஎம்கே 4.3 வாங்கும்போது பாஜக 11.4 வாங்கியிருக்காங்க. நான் பிஎம்கே குறைச்சி மதிப்பிடலை. தேவையான கூட்டணி கட்சி தான். அவங்க விக்கிரவாண்டியில் சாதித்த கட்சி தான். விக்கிரவாண்டியில் பாமக நின்றுச்சு. ஆனால் பாஜகவால் ஈரோடு கிழக்கில் நிற்க முடியாதுங்கிறதும் பலகீனம் தான், நான் ஒத்துக்கிட்டேன். தம்பி செந்தில், அவர் தமிழ் குரல் செந்தில், அவர் அண்ணே அப்படின்னா நிற்கலேன்னு கேட்கும்போது ஆமாம் நிற்காதது தப்பு தான்ப்பா, அது உண்மைதாங்கிறத ஒத்துக்கிட்டேன். பிஎம்கே ஒரு பலமான கட்சி தானே, அதுக்குள்ள மறுக்க வரல. ஆனால் கடைசியாக நடந்த தேர்தலில் 11.4 விழுக்காடு பாஜக எடுத்திருந்தது. 4.3 விழுக்காடு எடுத்திருந்த பாமகவில் சில பிரச்சனைகளும் சில பிளவுகளும் இருந்துட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. தேர்தல் ஆணையம் அன்புமணியை சொன்னாலும் கூட ராமதாஸ் ஒரு தனியான ஒரு பாமக, நான் தான் பாமகங்கிற இதையும் அவரும் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்ம மறந்துட முடியாது. ஆனால் இதில் அன்புமணி வந்து இவர் தாவேக்காவுக்கும் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தாவேக்காவுக்கும்
இவருங்க அதிமுகவுக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க. 2 பேருமே போகலை. அப்போது எடப்பாடி பழனிசாமி பார்கெனிங்கில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறார். போனால் அன்புமணிக்கு பார்கெனிங் அடிபட்டு போகும். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இந்த பெல்ட்டுக்குள்ளே நம்ம நல்லா இருக்கிறோம், ஒரு அடையாளத்துக்கு ராமதாஸுக்கு ஒரு 10-15 சீட்டை கொடுத்துக்கிட்டு அன்புமணியை தனியாக விட்டுறலான்னு கூட அவர் கணக்கு போடக்கூடியவர் தான். அன்புமணி அலர்ட்டாக இருக்கணும். அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் 96 நான் டாக்டர் யாட்ட எழுதி கொடுத்தேன், கலைஞர் உங்களை சேர்க்க மாட்டாருன்னு நான் எழுதி கொடுத்தேன். அவரால் அது ஜீரணிக்க முடியல. எவ்வளோ பெரிய சக்தி, எவ்வளோ பெரிய கூட்டம், நம்மளை கூட்டணியில் சேர்க்க மாட்டாரா? ஒரு சீட்டு வந்த கலைஞர் கருணாநிதினு அவர் அதிர்ஷ்டிச்சார். 5 காரணத்தை நான் எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுத்ததும் அவரால் ஜீரணிக்க முடியல. ஆனால் உண்மை நிலைமை மூப்பனாரை சேர்த்துக்கிட்டு ராமதாஸை கலத்தி விட்டுட்டார். இதுதான் கலைஞர் செய்தது. அதே மாதிரி இன்னைக்கு எடப்பாடி ராமதாஸை சேர்த்தா பிரச்சனை இருக்காது. ஒரு சின்ன போல் சாட்டு காட்டி குறைஞ்ச சீட்டு கொடுத்து சேர்த்துடலாம். அன்புமணி பெரிய சீட்டு கொடுத்து சேர்த்தா அன்புமணி நாளைக்கு போல்ஸ் ஆயிட்டாருன்னா அது நாளைக்கு அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் ஒரு நிரந்தர ஒரு சக்தியாட்டு வன்னியர் சக்தி பாமக அன்புமணி ரூபத்தில் நின்றுரும். இதுனா ராமதாஸ்னா வயசாகுது, நின்றுட மாட்டார். ஸோ ராமதாஸை சேர்த்துக்கிட்டு அன்புமணியை கலத்தி சேர்க்காம கூட எடப்பாடி ராமதாஸ் கொஞ்சம் டிஎம்கேக்கு சாஃப்ட் ஹேண்ட் காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. முடிவு ஸ்டாலினும் எடப்பாடி தான் எடுக்க முடியும் கூட்டணிங்கிறதுல. அவர் திமுக ஸ்டாப் கார்னர் காட்டுறாங்கிறது உண்மைதான். ஆனால் ஸ்டாலினை பொறுத்த அளவில் அந்த அன்புமணி முதல்வர்னு வந்த 5.5 விழுக்காடு வாக்குகளும் ஸ்டாலின் எதிர்ப்பு வாக்குகள்ங்கிறது ஸ்டாலினுக்கு தெரியும். ஏன்னா கலைஞரே முதல்வராக வரும்போது ஸ்டாலினை எதிர்த்து தான் அந்த வாக்கு வரும்போது அந்த வாக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. வெற்றி கூட்டணியில் திருமாவளவன் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துக்குள்ள ராமதாஸை தன் டேர்ம்ஸுக்கு தான் ஸ்டாலின் பயன்படுத்துவார், ராமதாஸை தன் டேர்ம்ஸுக்கு தான் எடப்பாடி பயன்படுத்துவார். ஆனால் அன்புமணி நின்றுருவாரு, நிலைச்சிருவாரு. அது நமக்கு இந்த வட தமிழகத்தில் தொல்லையா இருக்குன்னு தான் எடப்பாடி நினைப்பார். ஸ்டாலின் ரூட்ல அன்புமணியும் இல்லை, அன்புமணியும் ஆன்டி ஸ்டாலின் பண்ணி தான் அந்த ஓட்டர்ஸை தன் பக்கம் நிறுத்துறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி கிட்ட எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அன்புமணிக்கு ஒரு கடமை. அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், 10.5 15 கூட கேளுங்க. அதை கேட்டு எடப்பாடியிலே அன்புமணியோ சௌமியா அன்புமணியோ கண்டஸ்ட் பண்ணாதான் எடப்பாடிக்கு ஒரு அச்சம் வரும். எடப்பாடியிலே நம்மளை தோக்கடிச்சிருவாங்க வன்னியர் எழுச்சியிலன்னு ஒரு தோற்றம் வந்தாதான் அவருக்கு அச்சம் வரும், சீட்டு தருவாருங்கிறது என்னோட பார்வை. ஆனா அன்புமணி ஒரு டிராப்ல போய் மாட்டிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா தொடர்ந்து டிஎம்கே எதிர்ப்புங்கிற விஷயத்த அவர் பதிவு பண்ணிட்டே வராரு. ஸோ கடைசி நேரத்துல ஒருவேளை பிஜேபி அவரை கைவிட்டதுன்னா அவருக்கு போறதுக்கு ஆப்ஷன் இருக்காது, விஜயை தவிர்த்திட்டு வேற எந்த ஆப்ஷனும் இருக்காதுங்கிறது தானே உண்மை. விஜய் ஒரு ஆப்ஷன் தான், மறுக்க வரல. பலம் நிரூபிக்காத விஜய எங்கேயும் டீசெண்டா சேர முடியாதவங்க ஆப்ஷனா எடுப்பாங்க, எங்கேயும் டீசெண்டா சேர முடியாதவங்க ஆப்ஷனா எடுப்பாங்க. அது இயல்பு. ஏன்னா அவங்களுக்கு தனிச்சு நிற்கிறத விட விஜய முதல்வர்னு சொல்லிட்டு போகணும்னு தான் அந்த ஆப்ஷன் எடுப்பாங்க. அதனால தான் சீமான் சொன்ன மாதிரி இதுவரை யாரும் வரல. ஆனால் கடைசியாக யாராவது வரலாம், வேற இடம் இல்லாதனால யாரும் வரலாம். அப்படி ஒரு சூழ்நிலையை விட அன்புமணிக்கு 10.5 வன்னியருக்கு தனி ஒதுக்கீடு. இன்னைக்கு வன்னியர் சமூகம் ராமதாஸோட அன்புமணியோட தனி ஒதுக்கீடு வாங்கி வன்னியர் கத்துன்னு காட்ட தான் இருக்கிறான். உண்மை. நான் வெளிப்படையாக சொல்லக்கூடியதுதான். என் ஜாதியால தான் முடியும். 1931 சென்சஸ்ல என்ன 17 சொல்லியிருக்கிறான். என்னால தான் சாதிக்க முடியும். ஏற்கனவே சாதிச்சது தான், கோர்ட்டு தான் இப்போ அடிச்சிருக்கு, ஸ்டாலின் என்டால்ஸ் பண்ணது தான். ஸோ அந்த இடத்துக்குள்ள தனி ஒதுக்கீடு தான் கெத்துன்னு நிற்பான். அந்த கெத்து நம்ம கெத்தான சமூகம் நம்ம எண்ணிக்கை இது இருக்குதுன்னு அன்புமணி அதை எடுத்தாருன்னா அதுல தரளதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அன்புமணிக்கு அதை கை வைக்கிறதுல பயம் இருக்குதோ. அவர் அந்த கோரிக்கை வைக்கிறதுக்கு பதிலாக சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும். அதுவே ஒரு ஒரு சுகர் கோட்டிங் கோரிக்கை தான். அந்த கோரிக்கையை வச்சா எவனும் கூட்டணிக்கு வர மாட்டான், தனிச்சுன்னே டிக்ளேர் ஆகி போகும். நான் அதான் சொல்றேன், அதுல நீங்க தில்லானா பயப்படுவான், அதுல நீங்க பயந்தீங்கன்னா அவன் உங்களை கொண்டு பயப்பட மாட்டான். இதுல வில் பவர் தான். நீங்க எங்களால சௌமியா அன்புமணியோ எடப்பாடியில் நின்று எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்க முடியும், ஐ கணேசன் தோக்கடிச்சு காட்டினார் வன்னியர் எழுச்சியில, அப்படி முடியும்னு நீங்க நின்னாதான் எடப்பாடி பயப்படுவார். அல்லது உங்க ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் அவர் வரமாட்டார், அதுதான் நடக்கும். பாஜக ஏடிஎம்கே கூட்டணியில இருக்கு. ஆனா அன்புமணியோட காலிங்க அக்செப்ட் பண்ணிட்டு அன்புமணியோட மீட்டிங்ல அட்டன் பண்ணியிருக்கு. அவங்களோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குது? பாஜகவை பொறுத்தளவுல அன்புமணி சௌமியா அன்புமணி இவங்கெல்லாம் இந்துத்துவா பாஜக இதுக்குள்ள வீர வன்னியகுல சத்திரியர்கள், மந்திரமாலை, திரௌபதி அம்மன், இந்த இதில் அவங்க இதாக இருக்கிறாங்க.
ஸோ அதை மதித்து பாஜகவில் ஒரு முக்கிய தலைவரான சகோதரர் நாகராஜன் அதுக்கு போய் இது பண்ணியிருக்காருன்னா அன்புமணி பாஜக பக்கம் நல்லாவே இருக்காரு. அதனோட விளைவு தான் டாக்டர் ராமதாஸ் அன்புமணிக்கு எதிராக சில பிரச்சனைகள் எல்லாம் பேசுறதும் காரணம்னு நான் கருதுறேன். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.